கிரேவியை வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்து சீக்கிரமாக நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்டாக செய்யலான்றதுக்கு ஒரு சீக்ரெட் தான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல வந்து குடலை வந்து கட் பண்ணியே வாங்கிக்கணும். சுடுதண்ணியில் போட்டு எடுத்தீங்கன்னாவே க்ளீனாக போட்டு மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கணும். இப்போ குட்டி செம்பில் ஒரு செம்பு தண்ணி சேர்த்துக்காங்க. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய சீக்ரெட்டான பொருள் கொட்டாங்குச்சிங்க. இதுதாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன சில்லா போட்டு வச்சிங்கன்னா ஒரு 5-6 விசில் எடுத்தீங்கன்னா அப்படி பஞ்சு பஞ்சுன்னு குடல் சாஃப்டாக வெந்திருக்குங்க. இது வந்து சமையல் மாஸ்டர் சொன்ன ரகசியம். இப்போ நம்ம சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி அன்னாசி பூவு, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பழம் 2 பழம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க அந்த சாஃப்டான குடலை சேர்த்துருங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நம்ம வந்து தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள், கரம் மசாலா இல்லாட்டி கறி மசாலா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்போ நம்ம தேங்காய், சோம்பு அரைச்சோன்னா அந்த கரைசலையும் இதோட சேர்த்து போட்டு இறக்குனீங்கன்னா வேற லெவலான குடல் கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் ஃபேமஸாக பஞ்சு பஞ்சுன்னு வெந்திருக்குங்க. இந்த குடல் கிரேவி வீடியோ பிடிச்சிருந்து